வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் நெல்லை ரயில் நிலையம் முன்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொது பிரிவினருக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 10% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் முற்படுத்தப்பட்ட இளைஞர்களின் கல்விக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் உடனடியாக அமல்படுத்த வேண்டும், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முற்பட்ட பிரிவினருக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளை அனைத்து கட்சிகளும் கட்டாயம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் நெல்லை ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் அன்னை எம் ஜெகதீசன் பிள்ளை தலைமை வகித்தார். மாவட்ட நிர்வாக தலைவர் TKS அருணாச்சலம் வரவேற்புரையாற்றினார். இளைஞரணி மாநில தலைவர் குற்றாலிங்கம், செயலாளர் பொதிகை கண்ணன், தென்னக மக்கள் இயக்க தலைவர் ஐயப்பா கார்த்திக், ஒருங்கிணைப்பாளர் சந்துரு, பிராமணர் கூட்டமைப்பின் தலைவர் குளத்துமணி, கார்காத்தார் சங்க தலைவர் சண்முகசுந்தரம், ரெட்டியார் சங்க தலைவர் சுரேஷ், MG பில்டர்ஸ் செந்தில்குமார், வேளாளர் கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் அகிலாண்டம், AIMBA மாவட்ட தலைவர் பூதலிங்கம், செயலாளர் மகேஷ் முத்துக்குமார், வேளாளர் சேம்பர்ஸ் மாரியப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்று கருத்துரையாற்றினர். இந்நிகழ்வில் இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன், மத்திய அரசு வழக்கறிஞர் பாலாஜி கிருஷ்ணசாமி, வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா, தூத்துக்குடி அன்னபூர்ணா பிள்ளை, தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சங்கரலிங்கம் பிள்ளை உள்ளிட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இதில் திரளாக பங்கேற்ற ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள், மாவட்ட பொருளாளர் முருகேசன் பிள்ளை, கலை பாலமுருகன், மாரி நடராஜன், வை கோபால், தச்சை அருள்ராஜ், டிராவல் வெங்கடேஷ், ஹரிப்பிள்ளை, முத்தரசு, ஈசன் பிச்சையா உள்ளிட்ட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப்பிரிவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரூபிநாத் நன்றி கூறினார். தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கத்தின் அழைப்பிதழை ஏற்று EWS உரிமையை கோரி நடந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட நமது சமுதாய உறவுகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சங்கத்தின் சார்பில். மேலும் இந்த காணொலியின் மூலம் தமிழக அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற கோரிக்கை, ஏன் இந்த வஞ்சகம், ஏன் இந்த வேறுபாடு? 10% EWS மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டது ஜாதியின் அடிப்படையில் அல்ல, வருமானத்தில் உட்பட்ட சமூகத்தினர் வருமானத்தில் உட்பட்ட உள்ளவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இந்த ஒதுக்கீட்டை அமுல்படுத்த வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அரசாங்கம் முற்பட்ட சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது. இதை பல மாநிலங்களே இன்றைக்கு மாநில அரசிலும் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே பல ஆண்டுகளாக முற்பட்ட சமூக மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஏற்பதாக இல்லை. ஆகவே 10% இடஒதுக்கீட்டை வருங்கால தேர்தலில் யார் தருவேன் என வாக்குறுதி அளிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முற்பட்ட சமூக மக்களினுடைய வாக்குகள் சென்றடையும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி என்பதை பொதுப்பிரிவை சார்ந்த முற்பட்ட சமூக மக்கள் மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை. செய்திடு எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடை செய்திடு. எங்கள் முற்படுத்தப்பட்ட இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்காது. பலருக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தடுக்காது. உரிமையை தடுக்காதே. வஞ்சிக்காதே 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 முற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்காதே. தமிழக அரசே 10% இடஒதுக்கீடை
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.